கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரர்கள் யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள் கூறி வரவேற்கிறேன். இந்த உலகம் முழுக்குமே பாத்தீங்கன்னா டிசம்பர் மாசம் வந்தாலே அநேக இடத்துல கிறிஸ்துவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்துமஸ்ங்கிற அந்த பண்டிகையை செலிப்ரேட் பண்ணுவாங்க. நாமளும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் ஒரு தலைப்பின் கீழாக நம்ம இந்த கிறிஸ்துமஸ்க்கு முன்னாடி நாள் என்ன ஞாயிற்றுக்கிழமை வருதோ அந்த ஞாயிற்றுக்கிழமையில ஒரு தலைப்பை தேர்ந்தெடுப்போம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்துமஸ் கொண்டாடலாமா கொண்டாடக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வருஷமும் இப்படிப்பட்ட ஒரு தலைப்பின் கீழாக நம்ம தேவனுடைய வார்த்தையை நம்ம தியானிச்சுட்டு இருப்போம். ஆனா இந்த வருஷம் நான் அப்படி பண்ண போறது கிடையாது. ஏன்னா உங்க எல்லாருக்குமே தெரியும், அப்படிப்பட்ட ஒரு பண்டிகையை வேதாகமும் கொடுக்கல, வேதாகமத்துல எங்கேயுமே கொடுக்கல. ஒரு பண்டிகை கர்த்தர் கொடுக்கிறாருன்னா அது எப்படி கடைபிடிக்கணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறது கர்த்தர் சொல்லுவாரு. வேதாகமத்துல சொல்லியிருக்காரு. பழைய ஏற்பாட்டின் காலத்துல 3 பண்டிகை கொண்டாடினாங்க, அது எப்படி கடைபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கூட சொல்லியிருக்கிறார். ஆனா புதிய ஏற்பாட்டில நமக்கு இப்படிப்பட்ட ஒரு பண்டிகையை கர்த்தர் கொடுக்கல. சோ அதனால நம்ம அதை பத்தி இன்னைக்கு நான் எடுக்க மாட்டேன். நாம இன்னைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு பதிலா நம்ம இயேசு கிறிஸ்து குறித்து நம்ம இன்னைக்கு தியானிக்க இருக்கிறோம். அவருடைய பிறப்பு, இயேசுவின் பிறப்பு மூலம் தேவனுடைய தலை சிறந்த திட்டம். அதாவது இயேசு கிறிஸ்து பாத்தீங்கன்னா பூமிக்கு வரணுங்கிற முடிவு பிதாவாகிய தேவன் எப்போ எடுத்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏதோ அது இம்மிடியட்டா நடந்த ஒரு விஷயம் கிடையாது. 2000 வருஷத்துக்கு முன்னாடியே கர்த்தராகி இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு பிளான் பாத்தீங்கன்னா பிதாவாகிய தேவனுக்கு கிடையாது. ஆனா அந்த பிளான் அன்னைக்கு உருவானது கிடையாது. அந்த பிளான், அந்த திட்டம் அந்த பிளான் பாத்தீங்கன்னா இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்னாடியே பிதாவாகிய தேவன் பிளான் பண்ணிட்டார். நம்ம ஃபர்ஸ்ட் ஆதாம் ஏவால உண்டு பண்ணணும். ஃபர்ஸ்ட் பூமியை உண்டு பண்ணிட்டு, பூமியில ஜீவராசிகள் எல்லாமே உண்டு பண்ணிட்டு, மனுஷனை நம்மளுடைய சாயலா உண்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிதாவாகிய தேவன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியில 3 பேருமே சேர்ந்து உருவாக்குறாங்க. யாரு? மனுஷங்களை உண்டு பண்றாங்க. நல்ல நல்ல மனுஷங்கள தான் இருந்தாங்க. கர்த்தர் பாத்தீங்கன்னா ஒரு கட்டளை கொடுக்குறாங்க. இந்த பூமியில நீங்க எல்லா கனியும் நீங்க புசிக்கலாம், ஆனா நடுமரத்து கனியை புசிக்காதீங்க. அதாவது கர்த்தர் நம்மள எப்பவுமே பாவம் செய்ய வைக்கல. நல்லா யோசிச்சுக்காங்க. எனக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னா அவர் கர்த்தர் தான் நிறைய பேர் கர்த்தர் மேல பழி போடுவான். கர்த்தரால் தான் நான் இந்த நிலைமைக்கு நான் இருக்கேன், என்ன பாவம் பண்ண வைக்கிறதே அவர் தான். அப்படி கிடையாது. கர்த்தர் உங்களுக்கு நமக்கு பாத்தீங்கன்னா நல்லதையும் கொடுக்கிறாரு, கெட்டதையும் கொடுக்கிறாரு. நல்ல இதை நம்ம தேர்ந்தெடுத்து அதுல நம்ம தொடர்ந்து பிரயாணம் பண்ணி போனோம்னா நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆனா ஆதாம் ஏவாள் எதை சூஸ் பண்ணாங்க? கர்த்தர் ஒரு சாய்ஸ் கொடுக்கிறாரு, ஒரு நம்ம தேர்ந்தெடுக்கிற வேண்டிய ஒரு விஷயத்த கொடுக்கிறாரு. ஆனா நாம மக்கள் என்ன பண்றோம் அப்படின்னா, நமக்கு என்ன பிடிச்சிருக்கு, அதாவது கெட்ட விஷயத்தை தேடிதான் நம்ம. அதே போலதான் ஆதாம் ஏவாளும் பாத்தீங்கன்னா அந்த நடுமரத்து கனி, அதாவது புசிக்கவே கூடாதுங்கிற ஒரு கனியை புசிச்சாங்க. அது வரைக்குமே மனுஷன் இடத்துல பாவம் கிடையாது. அது வரைக்குமே பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து வரணுங்கிற ஒரு அவசியம் கிடையாது. அவங்க எப்போ அந்த நடுமரத்து கனியை புசிச்சாங்களோ அப்பதான் பாத்தீங்கன்னா உலகத்துல பாவமானது பிறப்பிக்கப்பட்டது. அதாவது தேவனுடைய கட்டளையை மீறி ஒரு விஷயம் பண்றது எல்லாமே பாத்தீங்கன்னா பாவம். தொடர்ந்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மனுஷன் பாவத்துக்கு மேல பாவத்துக்கு மேல பாவத்துக்கு மேல பண்ணிக்கிட்டே இருக்கு. இப்படி அவங்க அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா நியாயப்பிரமாண கட்டளை கொடுக்குற மனுஷனை சீர்படுத்துறதுக்காக, தேவனுடைய அடிச்சொலின் பிரகாரம் நடக்கிறதுக்காக நியாயப்பிரமாண கட்டளையை கொடுக்கிறார். யார் மூலியமா? மோசே மூலியமா. அந்த நியாயப்பிரமாண கட்டளையை கூட மக்கள் மீறி நடக்கும் பொழுது அப்ப இவங்களை எப்படிதான் பாத்தீங்கன்னா மீட்கிறது? இவங்களுடைய பாவம் அதிகரிச்சுக்கிட்டே வந்துகிட்டு இருக்கேன், ஆனா நான் இவங்க மேல ரொம்ப அன்பா இருக்கேனே, அப்போ நான் இவங்களை எப்படி மீட்கிறது? அவங்களை மீட்கிறதுக்காக தான் நம்மள மாதிரியான பாடுள்ள மனுஷன், பாவியான மனுஷங்களை மீட்கிறதுக்கு தான் பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரனுக்குமார் இந்த பூமிக்கு அனுப்பியிருக்க. நம்ம உணரணும், நான் பண்ண பாவத்துக்கு ஏன் அவரு பாடு அனுபவிக்கணும்? அப்ப கொஞ்சம் யோசிப்பாருங்க. அந்த அளவுக்கு பிதாவாகிய தேவன் நம்மிடத்துல அன்புக்கு வந்திருக்கிற இந்த மனுஷன், இந்த மனுஷி என்னுடையவர். இவங்க பாத்தீங்கன்னா நரகத்துக்கு போகக்கூடாது.
இவங்க வந்து ரட்சிக்கப்படணும். இவங்கள வந்து நான் அந்த பாவம் பிறந்ததுல ஆதாம் ஏவாள் மூலியமா அந்த பாவத்துல இருந்து நான் மீட்கணும். நான் உண்டு பண்ண போகிற அந்த ராஜ்யம், இந்த வானம் எல்லாமே, வானம் பூமி எல்லாமே அழிஞ்சு போயிடும். புது வானம் புது பூமி வந்து உண்டாக இருக்கிறது. அதுல நித்தியமான ஒரு வாழ்க்கை நம்ம வந்து வாழ இருக்கிறோம். அந்த ராஜ்யத்துல இப்படிப்பட்ட மனுஷர்கள் வந்து சேரும். யார் வந்து சேருவாங்க? யார் யாரெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறாங்களோ, பிதாவாகிய தேவனுடைய ஒரே குமாரன் என்று விசுவாசிக்கிறார்களோ, அவர்கள் எல்லாருமே ரட்சிக்கப்பட போறாங்க. நாமளும் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு கிஃப்ட், இலவசமா கிடைக்கிற ஒரு கிஃப்ட் தேவனிடத்துல இருந்து. இன்னைக்கு நாம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து வந்து பாத்தீங்கன்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்தாரு. ஆனா அவர் குறித்து நிறைய தீர்க்க தரிசன வசனங்கள் நிறைய இருக்கு பழைய ஏற்பாட்டின் காலத்துல. அது ஒவ்வொன்னா வந்து பாத்தீங்கன்னா நிறைவேறிட்டு வருது. நிறைய பேர் யோசிக்கலாம், நீங்க வந்து இயேசு கிறிஸ்து ரட்சகர்ன்றீங்க, அதை நான் எப்படி நம்புறது, நான் எப்படி விசுவாசிக்கிறது? ஒரு கேள்வி கண்டிப்பா இருக்கும். கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா கேள்வினாலதான் நிறைய வந்து நமக்கு ஞானம் வரும், நிறைய விசுவாசமும் அதிகமாகும். ஏதோ நம்ம வரோம், கேட்கிறோம், அப்படியே நம்ம போறோம், நமக்கு எந்த ஒரு கேள்வியும் கிடையாது, சொல்றாங்க கேட்டுட்டு போறோம். அப்படி இருக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்து ரட்சகர்னு சொல்றீங்களே, என்னுடைய பாவத்துல இருந்து அவர் வந்து மீட்க இருக்கிறாருன்னு சொல்றீங்களே, இயேசு கிறிஸ்து தான் ரட்சகர், பிதாவாகிய தேவனுடைய குமாரன்ங்கிறதுக்கு என்ன சாட்சி, என்ன ஆதாரம் இருக்கு? அது குறித்துதான் நம்ம இன்னைக்கு தியானிக்க இருக்கிறோம். வேதாகமத்தில இருந்தே அப்படிப்பட்ட ஒரு சாட்சி, ஆதாரம் எல்லாத்தையும் நம்ம இன்னைக்கு தியானிக்க இருக்கிறோம். கர்த்தருடைய மிகப்பெரிய முக்கியமான திட்டமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு கொண்டு வர்றதுதான். கலாத்தியர் 4 அதிகாரம் வசனம் 4. கலாத்தியர் 4 அதிகாரம் வசனம் 4. ஆனால் காலம் நிறைவேறின போது ஸ்திரீயின் இடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவரும் ஆகிய தம்முடைய குமாரனாகிய தேவன் அனுப்பினார். காலம் நிறைவேறின போது, எல்லாத்துக்குமே ஒரு காலம் வச்சிருக்கிறார். மோசே கிட்ட நியாயப்பிரமாணம் கொடுக்கறதுக்கு ஒரு காலம் வச்சிருக்கிறாரு. பாருங்க, அவங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் சங்கீதம்ல வந்து வாசிக்கும் பொழுது தாவீது கூட இயேசு கிறிஸ்துவ பத்தி தீர்க்க தரிசன வார்த்தைகளை சொல்லியிருப்பாரு. ஏசாயங்கிற தீர்க்க தரிசி கூட வந்து பாத்தீங்கன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை குறித்து வந்து தீர்க்க தரிசனம் உரைச்சிருப்பாரு. எல்லாருமே என்ன எதிர்பார்த்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் ஒரு ராஜாவா வருவார், ஒரு சாதாரணமான ஒரு கர்ப்ப பிறப்பாக இல்லாம திடீர்னு அவர் வந்து தோன்றுவார் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா கர்த்தருடைய பிளானே வேற. நம்ம நிறைய கேள்வி கேட்போம், என் இடத்துல நம்மளை உண்டாக்கின தேவன் இருந்து பார்த்திருந்தாருன்னா தெரியும். நம்ம என்ன சொல்லுவோம், அவர் ஜாலியா பரலோகத்துல இருக்கிறாரு, ஒரு சாதாரணமான ஒரு மனுஷன் படுற வலி வேதனை அவருக்கு தெரியுமா, புரியுமா? அவர் நம்மளை படைச்சிட்டு விட்டுட்டாரு. பாருங்க, இந்த மாதிரியான கேள்விக்குண்டான பதில் கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்மை போல அவர் பாடுபட்டார். பிதாவாகிய தேவன் தன்னுடைய சொந்த குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி, ஒரு மனுஷன், சாதாரணமான ஒரு மனுஷன் எல்லா விதமான பாவங்கள் பாடுகளை சுமக்கிறாங்க. அதே போல கர்த்தராகி இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து நம்மை போல பாடு அனுபவித்தார். இனிமே நம்ம சொல்ல முடியுமா அவர் வந்து பாத்தீங்கன்னா பரலோகத்துல ஜாலியா இருக்கிறாரு, நாம தான் எல்லா கஷ்டத்தையும் அனுபவிக்கிறோம்? சொல்ல முடியாது. ஏன்னா நம்மை போல கர்த்தராகி இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து பாடு அனுபவிச்சார். நியாயப்பிரமாண கட்டளைகளை யாருமே முழுசா நிறைவேற்றல. ஆனா கர்த்தராகி இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான் வந்து பாத்தீங்கன்னா நியாயப்பிரமாண கட்டளைகளை, அதாவது மோசையின் மூலியமாக பிதாவாகிய தேவன் கொடுத்த அந்த நியாயப்பிரமாண கட்டளையை அவர் மாத்திரம்தான் நிறைவேற்றினார். இங்க சொல்றத பாருங்க, ஆனால் காலம் நிறைவேறின போது ஸ்திரீயின் இடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவரும் ஆகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். அவர் ஏதோ ராஜ குடும்பத்துல அப்படியே திடீர்னு வந்து தோன்றுவாருன்ட்டு இல்ல. ஒரு சாதாரணமான மனுஷன் எப்படி ஸ்திரீயின் இடத்துல பிறப்பானோ அதே போலதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் பிறந்தார். அடுத்ததாக எபேசியர் 1 அதிகாரம் வசனம் 4-5. கர்த்தருடைய மிகப்பெரிய திட்டமே என்னன்னு பாருங்க. எபேசியர் 1 அதிகாரம் வசனம் 4-5. நமக்கு முன்பாக நம் அன்பிலே பரிசுத்தமுள்ளவரும்
நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின நம்முடைய கிருபையின் மகிமை புகழ்ச்சியாக. 5வது வசனம். பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின நம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக. இங்க வந்து பாத்தீங்கன்னா, தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமா இருப்பதற்கு அவர் உலகம் தோற்றுவதற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். பாருங்க, நம்ம எப்படிப்பட்ட ஒரு பாக்கியவான்களா நம்ம இருப்போம் பாருங்க. இந்த மாதிரி காலகட்டம் வந்து நடக்கும். மனுஷங்க வந்து நியாயபரமான கட்டளையை மீறி நடப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து பாவம் பண்ணுவாங்க. ஆனா நம்ம கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவ நம்ம அனுப்பி மக்களை வந்து மக்களுடைய பாவங்களை எல்லாத்தையும் நம்ம வந்து மன்னிக்கலாம். இது வந்து அவரு ஒரு அந்த நேரத்துல போட்ட ஒரு பிளான் கிடையாது. இப்ப நாம கிறிஸ்துக்குள்ள இருக்கிறோம், கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னா இதுவும் இப்போ நடந்த ஒரு சாதாரணமான ஒரு தற்செயலான விஷயம் கிடையாது. இந்த வசனத்துல இருக்கிறபடி உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். இங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளை இப்ப தேர்ந்தெடுக்கல, நித்தியமான ஆசீர்வாதத்தை கொடுக்கறதுக்கு நம்மளை இப்ப வந்து தேர்ந்தெடுக்கல. கர்த்தரா இந்த உலகம் உண்டாவதற்கு முன்பாகவே வந்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து வரணும், நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கணும். இயேசு கிறிஸ்துவ யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்களோ அவர்கள் எல்லாருமே நித்திய ஜீவனாக, அதாவது நம்ம எல்லாரையுமே அவர் வந்து பாத்தீங்கன்னா முன்குறித்து வைத்திருக்கிறார். பாருங்க, நம்ம எப்படிப்பட்ட ஒரு பாக்கியவான்கள். நிறைய பேர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை ருசி பார்த்துட்டு பின்வாங்கி போயிருக்காங்க. நாம அப்படி இருக்கக்கூடாது. எப்பவுமே எந்த தோல்வி வந்தாலும், எந்த வேதனை வந்தாலும், உடம்பு உச்சந்தலை முதல் பாதம் வரை நமக்கு என்ன ஒரு பிரச்சனை இருந்தாலும் நம்ம எந்த ஒரு சூழ்நிலையும் நம்ம வந்து கர்த்தரை விட்டு பின்வாங்கி போகக்கூடாது. வெளிப்படுத்தின விஷயத்திலையும் அதான் சொல்றது பாருங்க. 13ஆம் அதிகாரம் வசனம் 8. உலகம் தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில். பாருங்க, இது வந்து இந்த வசனம்லாம் நான் எதுக்கு உங்களுக்காக நான் வந்து சொல்றேன் அப்படின்னா, நமக்கு ஒரு ப்ரூஃப் வேணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ரட்சகரா அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ரூஃப் வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே கர்த்தருடைய பிதாவாகிய தேவனுடைய அல்டிமேட் பிளானே வந்து பாத்தீங்கன்னா நம்மளை மீட்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார். கவலையப்படாதீங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நான் யார் இடத்துல என் கஷ்டத்தை போய் சொல்லுவேன்? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் பாருங்க. நீங்க போய் உங்க அப்பா அம்மா கிட்ட போங்களா? உங்க தங்கச்சி அக்கா தங்கச்சி கிட்ட, அண்ணன் தம்பி கிட்ட போங்களா? போய் கட்டின மனைவியின் இடத்துல போங்களா? புருஷன் இடத்துல போங்களா? இல்ல, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்படின்ற. பாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரணும் அப்படிங்கிறது இன்னைக்கு நேற்று எடுத்த முடிவு கிடையாது. இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே, ஆதாம் ஏவாள் பாவம் பண்றதுக்கு முன்பாக, நியாயபரமான கட்டளைகள் வருவதற்கு முன்பாக, இஸ்ரவேல் இந்த உலகத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் மக்களை தேர்ந்தெடுக்குவதற்கு முன்பாகவே வந்து பாத்தீங்கன்னா கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்திருக்கிறாரு. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம். இது எப்போ எதனால கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்க்கலாம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் வசனம் 6-7. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் வசனம் 6-7. அதன் கனியை பறித்து கொடுத்தால் அவரும் அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்திரைகளை தைத்து தங்களுக்கு அரட்ட கட்டளைகளை உண்டு பண்ணினார்கள். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா முதல்ல கர்த்தருடைய கட்டளையை மீறி இங்க ஒரு பாவமானது பிறப்பிக்கப்படுகிறது ஆதாம் ஏவாள் மூலியமாக. அதன் பிறகு அந்த பாவம் அப்படியே மறைஞ்சிடுச்சா? இல்ல. அதுக்கப்புறம் வந்து அவனுடைய பிள்ளைகள் காயின், ஆபேல். உங்க எல்லாருக்குமே தெரியும், காயின் வந்து ஆபேலை கொண்டுட்டான். இந்த மாதிரி தொடர்ந்து பாவங்கள் வந்து மக்கள் பண்ணிட்டே இருக்காங்க. இன்னும் அதிகமா பாவம் எப்ப தெரியுமா வந்தது? நியாயப்பிரமாண கட்டளைகள் எப்போ கர்த்தர் கொடுக்க ஆரம்பிச்சாரோ, மோசேயின் காலத்துல, இன்னும் அதிகமா பாவங்கள் பண்ண ஆரம்பிச்சாங்க.
முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து தான் இஷ்டத்துக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. உலக மக்களுக்கும் இஸ்ரேல் மக்களுக்கும் எந்த ஒரு வேறுபாடும் இல்லாம இருந்துச்சு. இவங்க தனியே ஒரு மக்களா இருக்கணும், உலக மக்கள்ல இருந்து இவங்களை நான் பிரித்தெடுத்துக்கிறேன், இவங்க வந்து என்ன வணங்கணும், நான் சொல்ற கட்டளைக்கு கீழ்ப்படியணும்னு சொல்லிட்டு கர்த்தர் வந்து இஸ்ரேல் மக்களை பிரித்தெடுத்து நியாயப்பிரமாண கட்டளைகளை கொடுக்கிறார். நீ இப்படிதான்ப்பா நடக்கணும் அப்படின்ட்டு. உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி, அதாவது நியாயப்பிரமாண கட்டளையை கொடுக்கறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா யார் வேணா கல்யாணம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா நியாயப்பிரமாண கட்டளைக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா இவங்களதான் கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறார். சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கிறிஸ்துக்குள்ள, அதாவது பிதாவாகிய தேவனை ஏற்றுக்கொண்டிருக்கிறவங்க இப்படிதான் நடக்கணும் அப்படின்ட்டு இருந்து, ஆனா மக்கள் அதை மீறியும் பாவத்துல இன்னும் அதிகமா பெருகிட்டு தான் போயிருக்காங்க. அதே ஆதியாகமம் 3:15 ஒரு மிகப்பெரிய, அதாவது இயேசு கிறிஸ்து வரப்போறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஆதியாகமத்திலே வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கிறார் ஸ்டார்டிங். அது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 3:15. பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீர் அவர் குதிகாலை நசுக்குவாய் என்றார். பாருங்க, நல்ல இந்த 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 வசனம் எல்லாம் நம்ம வந்து ரொம்ப இன்டெப்தா போயிட்டு ஆராயணும். உனக்கும் ஸ்திரீக்கும், இதை வந்து யார்கிட்ட சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவன் சாத்தான் எடுத்து ஏவாளை வஞ்சித்த அந்த சர்பத்தின் இடத்துல இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த சொல்றாரு. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். பாருங்க, சாத்தானுக்கும் ஏசு கிறிஸ்துவுக்கும். அவள் வித்துனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க அவள் வித்துனா ஏசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்ற. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்போ சாத்தானுடைய தலையை நசுக்கினார் அப்படின்னு பார்க்கணும். அவர் எப்போ சிலுவையில மரணத்தை ஜெயித்தாரோ, சாத்தானை ஜெயித்தாரோ, அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சாத்தானுடைய தலையை நசுக்கினார். அவள் வித்து, இங்க யோசேப்புடைய வித்து சொல்லவே இல்லை பாருங்க. ஏன்னா யோசேப்பு மூலியமாக கர்த்தர் வந்து பிறக்கல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கல. மரியாளுடைய வித்து, பிறகு பரிசுத்த ஆவியான நிழல். பாருங்க, நம்ம ஒரு வசனம் வாசிக்கும் போது கூட அதுல எவ்வளவு பெரிய லாஜிக் அடங்கி இருக்கு, எவ்வளவு பெரிய மீனிங் அடங்கி இருக்கு. அவன் வித்துன்னு கூட சொல்லல பாருங்க, இந்த வசனத்துல அவன் வித்து கூட சொல்லல, அவள் வித்து அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்படிங்கிற மாதிரி இல்ல, அப்படிதான் சொல்லியிருக்கிறார். அடுத்ததாக ஏசாயா 7:14. அதாவது இதெல்லாம் வந்து ஒரு உதாரணங்கள், ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு ப்ரூஃப். கர்த்தராகிய இயேசு 2000 வருஷத்துக்கு முன்பாக வரப்போறாரு அப்படின்ட்டு முன்கூட்டியே வந்து பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டின் காலத்துல ஆதியாகமத்துல ஆதாம் ஏவாள் கிட்டே வந்து சொல்லியிருக்கிறார். ஏசாயா 7:14 பாருங்க. ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பிணியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார். அந்த காலத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எழுதப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது. அந்த காலத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நாம வந்து அதிசயத்தை அற்புதத்தை நம்ம நேர்ல பாக்குறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா நமக்கு எல்லாமே எழுதப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு. அந்த காலத்துல அப்படி கிடையாது. அவங்க எல்லாம் எதை பார்த்து நம்புவாங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு அதிசயம் நடக்குதா, ஏதாச்சும் ஒரு அடையாளம் நடக்குதா அப்படிங்கிறத பார்த்துதான் அந்த காலத்துல இருக்கிற மக்கள் வந்து நம்புவாங்க, விசுவாசிப்பாங்க. அதே போல ஏசாயா தீர்க்கதரிசி, அதாவது இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்பாக ஒரு 400 வருஷத்துக்கு முன்பாக ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தையை எழுதுகிறார். ஆயிரம் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். பாருங்க, அவங்க வந்து இயேசு கிறிஸ்து காலத்திலயும் அடையாளத்தை கேட்டுட்டு இருக்காங்க, அற்புதத்தை கேட்டுட்டு இருக்காங்க. நீங்க தான் உண்மையான கர்த்தராகிய பிதாவாகிய தேவன் அனுப்பின உண்மையான இயேசு கிறிஸ்துவா, நீங்களாம் மனுஷகுமாரனா, எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு அடையாளத்தை கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா நம்புறது அவ்வளவு கஷ்டம் அவங்களுக்கு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் பிதாவாகிய தேவனுடைய ஒரே முறை பேரன குமாரன் நம்புறது அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. எவ்வளவோ அடையாளத்தை கர்த்தர் இயேசு கிறிஸ்து நடத்தி இருக்கிறார். சொல்லிட்டார், உங்களுக்கு நான் ஒரே ஒரு அடையாளத்தை தான் தருவேன். யோனா வயிற்றுல, மீனின் வயிற்றுல 3 நாள் இருந்தான். அதே போல நான் வந்து 3 நாள் இருப்பேன்,
திரும்ப யோனா எப்படி வந்து கரைக்கு சேர்ந்தானோ 3வது நாள் நானும் உயிர் தெழுவேன், இந்த ஒரு அடையாளத்தை தவிர நான் உங்களுக்கு வேற எதுவுமே தர மாட்டேன் அப்படின்ட்டாரு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் இந்த பூமியில இருக்கும்போது. அதே போல 3 நாள் பாதாளத்தோட வயித்துல இருந்தார். அவர் மரித்த பிறகு 3 நாள் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா உயிர் தெழுந்தார். பாருங்க, நிறைய பேர் அப்போ அந்த டைம்ல விசுவாசிக்கிறாங்க. அவர் பூமியில இருக்கும்போது, உயிரோடு இருக்கும்போது சொன்ன எல்லா விஷயத்தையும் அவங்க வந்து அந்த நேரத்துல ஞாபகப்படுத்துறாங்க. அவர் சொன்ன மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா உயிர் தெழுந்துட்டாரே. இன்னும் ஒரு சில பேர் அதெல்லாம் கேட்டு வந்து பாத்தீங்கன்னா உணராம இருக்காங்க. இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா அடையாளத்தை கொடுக்கிறாரு. எப்படி என்ன அடையாளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி, இங்கிலீஷ்ல விர்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு வந்து கர்ப்பமா இருந்தா அவளை வந்து ஏதாச்சும் கல்லடிச்சு கொள்ளணும், அப்படி இல்லைன்னா பெரிய தண்டனை கொடுப்பாங்க. ஆனா அதே போல மரியாள் வந்து பாத்தீங்கன்னா யோசேப்புக்கு நியமிக்கப்படுறாங்க. அதாவது பொண்ணு பாக்குற மாதிரி என்கேஜ்மெண்ட் மாதிரி பண்ணி வைக்கிறாங்க. யோசிப்பு தான் அவங்க வந்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு அவங்க வந்து ஒரு கர்ப்பமாகி வந்து நின்னா அவன் கட்டிக்கு போற கணவன் நீ யார் இடத்துல போயிட்டு வந்த அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்பான். நான் இனி உன்னை எப்படி வந்து நான் கல்யாணம் பண்றது அப்படின்ட்டு ஒரு கேள்வி எழும்பும் கண்டிப்பா, இந்த காலத்திலயும் சரி அந்த காலத்திலயும் சரி. ஆனா யோசேப்போட கனவுல ஒரு தேவதூதன் வந்து உனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற மரியாள் வந்து கர்ப்பமா இருப்பா, நீ அவளை வந்து தப்பா அவளை வந்து விளக்கிடாத, மத்தவங்க விளக்குற மாதிரி நீ வந்து விளக்கிடாத, அவ வயிற்றுல வளர்றது பரிசுத்த ஆவினால உண்டான ஒரு விஷயம், ஒரு குழந்தை, அவளை நீ சேர்த்துக்க. யோசேப்பும் வந்து பாத்தீங்கன்னா மரியாள் வயிற்றுல குழந்தை வளருது அப்படின்னு பார்த்து அவனும் ஏத்துக்கிட்டான், விளக்கலாம். ஏன்னா அவனுக்கு நல்லா தெரியுது அது வந்து பரிசுத்த ஆவினால உண்டான ஒரு குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி, ஒரு விர்ஜின் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயர் விடுவார். இதுவும் மத்தியில நம்ம வந்து 1ஆம் அதிகாரத்துல நம்ம வந்து வாசிக்கிறோம், இம்மானுவேல் அப்படிங்கிறது பேரிடுறாங்க. இது எல்லாமே நடக்குது. நல்லா யோசிச்சுக்கோங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு மெயினா நம்மளுடைய பாவங்களை இது மன்னிக்க வந்தாரு. அது மாத்திரம் இல்லாம பழைய ஏற்பாட்டுல அவரை குறித்து சொன்ன எல்லா தீர்க்க தரிசன வசனங்களும் அவர் நிறைவேற்றி முடிச்சிருக்கிறார். ஏன் அப்படின்னா, பிதாவாகிய தேவன் ஒரு விஷயம் சொன்னாருன்னா அது கண்டிப்பா நிறைவேற்றி தான் தீரணும். நிறைவேற்றாம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விட மாட்டார். அதே போல எல்லாமே நடக்குது. இங்க மீகால கூட வந்து சொல்றாரு பாருங்க, 5ஆம் அதிகாரம் வசனம் 2, இயேசு கிறிஸ்து எந்த ஊர்ல பிறக்கிறார் அப்படிங்கிற விஷயத்த கூட தீர்க்கதரிசிகள் தெளிவா எழுதியிருக்காங்க. வாசிக்கலாம், மீகா 5ஆம் அதிகாரம் வசனம் 2. பாருங்க, இதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரூஃப், ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு ஆதாரம், ஒரு சாட்சி கூட நம்ம யோசிக்கலாம். எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ள சிறிதா இருந்தோம், இஸ்ரவேலை ஆள போகிறவர் உன்னிடத்திலிருந்து எனக்கு புறப்பட்டு வருவார். பாருங்க, பிதாவாகிய தேவன் எப்படிப்பட்ட ஒரு தீர்க்க தரிசன வசனத்தை மீகாங்கிற ஒரு மூலியமா சொல்லியிருக்கிறார் பாருங்க. பெத்லகேம்ல இருந்துதான் புறப்பட்டு வருவார். பெத்லகேம்ல யார் பிறந்தா? பெத்லகேம்ல வேற யார் பிறந்திருக்கா? தாவீது. தாவீதோட சொந்த ஊரு பெத்லகேம். ஏன்னா அங்கதான் அவர் பிறந்தார். தாவீது வழியா, அந்த வம்சத்தின் வழியா வருகிறது யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்க பிறக்கிறார் அப்படின்னு பார்க்கும் பொழுது பெத்லகேம். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா அவருடைய தீர்க்க தரிசன வசனங்கள் நிறைவேறுகிறது. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் வசனம் 3ல வந்து பாத்தீங்கன்னா, பூமியின் வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். பாருங்க, யாரு இதை வந்து பிதாவாகிய தேவன் யார் இடத்துல சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆபிரகாம் இடத்துல சொல்றார். ஏன் அப்படின்னா, ஆபிரகாம் வந்து கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு விசுவாசத்தோட அவன் வந்து கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு புறப்பட்டு போனான்.
அதனாலேயே வந்து பாத்தீங்கன்னா அவன் மூலியமா பூமியின் வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். ஆபிரகாம் வம்சத்தின் வழியா வருகிறவர் யாரு? தாவீது. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள். அந்த 12 பிள்ளைகள்ல ஒருத்தர் வந்து யூதா. யூதாவின் வம்சத்தின் வழியா வருகிறவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தாவீது. தாவீதுடைய வம்சத்தின் வழியா வருகிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. பாருங்க, அந்த ஆபிரகாம், நான் சொன்னல ஆபிரகாமுக்கு வந்து ஈசாக்கு பிறக்கிறார். ஈசாக்கு யாக்கோபுக்கு பிறக்கிறார். யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள் பிறக்கிறாங்க. அந்த 12 பிள்ளைகள்ல யூதா கோத்திரத்தை ஏன் தேர்ந்தெடுக்கிறார் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் வசனம் 10 கூட வாசிங்க. ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் வசனம் 10. சமாதான கர்த்தர் வருமளவும் பின்போல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை. நியாம பராமரிக்க அவன் பாதங்களுக்கு ஒழுங்குமில்லை. ஜனங்கள் அவர்களுக்கு சேருவார்கள். பாருங்க, சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை. பாருங்க, அப்போ வந்து இதுலயே கிளியரா வந்து இயேசு கிறிஸ்து யூதா கோத்திரத்துலதான் வருவார் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டா ஆதியாகமம், அதாவது இந்த வேதாகமம் ஸ்டார்டிங்லயே ஒரு பெரிய தீர்க்க தரிசனத்தை சொல்லியிருக்கிறார். தீர்க்க தரிசன வார்த்தையே சொல்லியிருக்கிறார். சமாதான கர்த்தர் வருமளவும் யாரு? வேற யாரும் கிடையாது. நம்மளுக்கு சமாதானம் உண்டு பண்ணுகிறவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. வருமளவும் செங்கல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை, நியாயப்பிரமாணிக்கன் அவன் பாதங்களை விட்டு ஒளிவதும் இல்லை. பாருங்க, அடுத்தது இப்போ இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எந்த இடத்துல பிறந்தார், பெத்லகேம் அப்படிங்கிற விஷயத்தை கற்றுக்கொண்டோம். யாருடைய வழியில வந்து வருகிறார் அப்படின்னா ஆபிரகாம் வழியில வருகிறார் அப்படிங்கிறத பார்த்தோம். யாருடைய கோத்திரத்துல வரார் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூதா கோத்திரத்தின் வழியாக வருகிறார் அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த யூதா கோத்திரத்துல யாருடைய சந்ததியில வரார் அப்படின்னு பார்க்கும்பொழுது வாசிக்கலாம். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் வசனம் 12-13. 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் வசனம் 12-13. உன் நாட்கள் நிறைவேறி நீ உன் பிதாக்களோட நிச்சய பண்ணும்போது நான் உனக்கு பின்பு உன் கர்ப்பகிரபாகிய உன் தந்தையை எலும்பு பண்ணி அவன் ராஜ்யத்தை ஏற்படுத்துவேன். அவன் என் நாமத்திற்கு என்று ஒரு ஆலயத்தை கட்டுவான். அவன் ராஜ்யத்தை என்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். இதுல நாம வந்து நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். பாருங்க, தாவீதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா சாலமோன் வராரு. சாலமோன் வந்து தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைமா தேவாலயம் வந்து கட்டுறாங்க பிதாவாகிய தேவனுக்கு. அவர் சொல்றாரு பாருங்க, அவன் ராஜ்யத்தை சிங்காசனத்தை என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிங்காசனம் எப்பவுமே அழியாது. பூமியில வந்து ஒரு ராஜா வருவாங்க, ஒரு ராஜா போவாங்க. இன்னொரு ராஜா வந்து நிறைய கொள்ளையடிச்சுட்டு போவாங்க, இன்னும் அடிமையா எடுத்துட்டு போவாங்க. ஒரு போர் எல்லா இடத்துலயும் போர் நடந்துட்டு இருக்கும். ஆனா இங்க ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க, அவன் ராஜ்யத்தின் சிங்காசனத்தை என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன் அப்படின்றாருன்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிங்காசனம் எப்பவுமே அழியாது. கடைசி வரைக்கும் அவர் தான் நமக்கு ராஜா. ஏசாயா 9ஆம் அதிகாரம் வசனம் 6. ஏசாயா 9ஆம் அதிகாரம் வசனம் 6. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தால் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவன் தோளில் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர். அவர்களை கர்த்தால் வல்லமை உள்ள தேவன், முக்கிய பிதா, சமாதான கருத்து என்னப்படும். பாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து எப்படிப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனத்தை அவர் பிறக்கிறதுக்கு முன்பாகவே, ஒரு 400 வருஷத்துக்கு முன்பாகவே ஏசாயா தீர்க்க தரிசி சொல்லிட்டு போயிருக்கிறார். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். ஏன்னா அவங்க வந்து ரொம்ப அடிமைத்தனத்துல இருக்கிறாங்க. நேபுகாத்நேசர் வந்து அவங்கள வந்து ஒரு அடிமையா ஒரு காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடந்துட்டு இருக்கும் போது ராஜா மாதிரி இருந்தாங்க இஸ்ரவேல் மக்கள். அவங்களுக்கு எப்போ கர்த்தரை விட்டு பின்வாங்கி வேற தேவங்களை வந்து சேவிக்க ஆரம்பிச்சாங்களோ கர்த்தர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா அவங்கள வந்து ஒரு அடிமையா அனுப்பிட்டார். அவங்க எப்போ அடிமையா அனுப்புனாங்களோ கடைசி அதுக்கப்புறமே கூட அவங்க வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து அடிமையாவே இருந்துட்டு இருந்திருக்காங்க. அவங்க நினைச்சு பாக்குறாங்க, நம்ம எப்படி இருந்தவங்க, நம்மளை எதிர்க்கிறதுக்கு யாருமே இல்லாம இருந்தோம்.
ஆனா திடீர்னு எங்கிருந்து தான் இந்த நேபுகாத் நேசர் வந்து நம்ம ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரையுமே கொள்ளடிச்சு அடிமையா கொண்டு போயிட்டான் பாருங்க. அவனுக்கு பிறகு மீதிய பெர்சிய சாம்ராஜ்யம் வருது, அவங்களுக்கு பிறகு கிரேக்க சாம்ராஜ்யம் வருது, அப்பவும் அவங்க அடிமையா தான் இருக்கிறாங்க. அதன் பிறகு ரோம சாம்ராஜ்யம் வருது, அந்த ரோம சாம்ராஜ்யத்துலதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வர்றார், அவங்க அப்பவும் அடிமையா தான் இருக்காங்க. அந்த அடிமையில இருந்து நம்மளை மீட்டெடுப்பதற்காக நமக்கு ஒரு ராஜா வரமாட்டாரான்னு கேட்டுட்டு இருந்திருக்காங்க. ஏசாயா தீர்க்கதரிசி மூலியமா சொல்லியிருக்காரு பாருங்க, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. இப்படிப்பட்டவருக்காக அவங்க ஏங்கிட்டு இருந்தாங்க. நமக்காக ஒரு மேசியா வரமாட்டாரா? நம்ம அடிமைத்தனத்துல இருந்து மீட்கிறதுக்கு ஒரு மேசியா வரமாட்டாரா? நம்ம நிறைய படத்துல பார்ப்போம், சின்ன வயசுலயும் பார்த்துருக்கோம், இப்பவும் நம்ம வந்து பார்த்திருக்கோம். சூப்பர் ஹீரோன்னு சொல்லிட்டு ஸ்பைடர்மேன், சூப்பர்மேன், நிறைய அந்த மாதிரி நம்ம யாராச்சும் ஆபத்துல இருக்கும்போது அவங்கள காப்பாத்துவாங்க. இப்போ நாம எல்லா ஹீரோக்களும் அப்படிதான் பண்றாங்க, கஷ்டப்படுறாங்க. ஆனா இது எல்லாமே வந்து ரீல், எதுவுமே உண்மையே கிடையாது. சும்மா அவங்க காசு வாங்கிட்டு நடிச்சுட்டு போறாங்க. அதுக்காக மக்கள் வந்து பாத்தீங்கன்னா பால் அபிஷேகம் ஏதோ பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. அவன் நல்லா ஜாலியா சம்பாதிச்சுட்டு போயிட்டு இருக்கான். இவங்க வந்து படிச்ச முட்டாளுங்க, படிக்காத முட்டாள் எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நமக்காக உண்மையான ஒரு ஹீரோ நம்மளுடைய வாழ்க்கையில அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாதிரி எந்த ஒரு ஹீரோவும் இந்த உலகத்துல கிடையாது, எந்த ஒரு ராஜாவும் கிடையாது. நமக்காக அவருடைய உயிரை தியாகம் பண்ணி இருக்கிறார், அவர் வந்து விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார். அவரை தான் நாம வந்து கொண்டாடணும், அவரை தான் நம்ம தலையில தூக்கி வச்சு நம்ம வந்து என்ன சொல்றது, சாட்சி கொடு. ஆனா ஏன்னா அவர் தான் நம்மளுடைய பாவங்களை மீட்கிறார், நமக்கு இருக்கிற கஷ்டத்தை எல்லாத்தையும் அவர் வந்து எடுத்து போடுகிறார், நமக்காக பிதாவாகிய தேவன் இடத்துல பரிந்து பேசுகிறார். ஏசாயா 61 அதிகாரம் வசனம் 1-2 வாசிங்க. ஏசாயா 61 அதிகாரம் வசனம் 1-2. பூமியில வாழும் பொழுது அபிஷேகம் பண்ணுகிறார், இருதயம் ஒருங்கொண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுத்தவர்களுக்கு கட்டளையில் கூறவும், கர்த்தருடைய கிரக வசத்தையும், நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், உயரப்பட்ட அனைவருக்கும் ஆளுநர் செய்யவும். பாருங்க, இந்த பூமியில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எந்த ஊர்ல பிறப்பார், யாருடைய சந்ததியில வருவாரு, யாருடைய கோத்திரத்துல வருவாரு, யாருடைய சந்தையில வருவாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவரு வந்ததுக்கு பிறகு அவர் என்ன பண்ணுவாருங்கிற முதல் கொண்டு பழைய ஏற்பாட்டின் காலத்துல சொல்லியிருக்காங்க பாருங்க. அவர் என்ன பண்ணுவார் இந்த பூமியில வந்து அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க பாருங்க. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். பாருங்க, அவர் வந்து யோவான் ஸ்நானம் என்ற இடத்துல வந்து ஞானஸ்நானம் எடுத்ததுக்கு பிறகு அவர் வந்து பிதாவாகிய தேவன் வந்து அபிஷேகம் பண்றார். கர்த்தருடைய ஆவி அவரிடத்துல இருக்கு, பிதாவினுடைய ஆவி, தேவனுடைய ஆவி அவரிடத்துல வந்திருக்கு. இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறுமைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டுதலையும் கூறவும், கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தையும், நம்முடைய தேவன் நீதியை செய்யட்டும் நாளையும் கூறவும், உயரப்பட்ட அனைவருக்கும் மாறுதல் செய்யவும். பாருங்க, அவர் வந்து இங்க சும்மா இருந்தது கிடையாது, நான் தான் பெரிய ஆளு, நான் தான் அப்படின்ட்டு அவர் வந்து எப்பவுமே சொன்னது கிடையாது. சாதாரணமான ஒரு மனுஷன் எப்படி இருக்கானோ எல்லா கஷ்டம் அனுபவிச்சுட்டு அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற மக்களுக்கு எல்லாத்துக்குமே சுவிசேஷத்தை போதிக்கிறாங்க. வரும் காரியங்களை வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து சொல்லுகிறார். நிறைய பேர் கேட்கிறாங்க, கேட்காம போயிடுறாங்க, காதர்னு கேட்காம போயிடுறாங்க. ஒரு சில பேர் வந்து மனம் திரும்பி அவரை ஏற்றுக்கொள்றாங்க, சீஷர்கள் மாதிரி. பாருங்க, இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது அவருடைய பிறப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது மாத்திரம் இல்லாம அவர் பூமிக்கு வந்ததுக்கு பிறகு என்னென்னலாம் பண்ண போறாரு, அவர் எப்படிலாம் காயப்படுத்த போறாங்க, அவருடைய மரணம், அதாவது பிறப்புல இருந்து மரணம் வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டின் காலத்துல கிளியரா சொல்லியிருக்காங்க.
ஏசாயா 53ஆம் அதிகாரத்துல நம்ம வந்து வாசிக்க தேவையில்ல. கம்ப்ளீட்டா வாசிச்சோம் அப்படின்னா அவருடைய பாடுகள், அவர் அறையப்படுகிற விஷயம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. சகரியா 9ஆம் அதிகாரம் வசனம் 9ல கூட நம்ம வந்து வாசிக்கும் பொழுது சகரியா 9ஆம் அதிகாரம் வசனம் 9, 9ஆம் அதிகாரம் வசனம் 9. சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, எருசலேம் குமாரத்தியே எம்பீரே, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் வீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாய்மை உள்ளவரும் மதியின் மீதும் ஏறி வருகிறாமல் இருக்கிறார். பாருங்க, இங்க வந்து பாத்தீங்கன்னா சகரியா அவரும் ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரர் தான், அவரும் ஒரு நல்ல ஒரு தீர்க்கதரிசி தான். அவர் மூலியமா கூட வந்து பாத்தீங்கன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் மரிக்கிற தருவாய்க்கு முன்னாடி கழுதையின் மீது ஊர்வலமா வருவார். இங்க இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஈஸ்டருக்கு முன்னாடி வந்து குருத்தோலை ஞாயிறு அப்படின்னு சொல்லிட்டு வச்சு பண்ணிட்டு இருப்பாங்க. அதையும் கர்த்தர் கட்டளையிடல. பட் ஸ்டில் இங்க வந்து சொல்லியிருக்காங்க பாருங்க, அந்த அதாவது அவர் நீதியுள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிற மாதிரி இருக்கிறார். பாருங்க, தேவனுடைய வார்த்தை ஒண்ணு கூட கீழே விழாதபடிக்கு, ஒரு செல்ல காசு ஆகாதபடிக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு விஷயத்தையும் பார்த்து பண்ற. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு பிறகு ஒவ்வொரு விஷயத்தையும் தேவனுடைய வார்த்தை நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காகவே எல்லாமே நடக்குது ஆட்டோமேட்டிக்கா. புதிய ஏற்பாட்டின் காலத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் வந்து பாத்தீங்கன்னா கழுதின் மீதும் அதோட குட்டியின் மீதும் ஊர்வலம் வர எல்லாருமே ஓசனா ஓசனான்னு பாடுறாங்க. அதன் பிறகு பாருங்க, 30 வெள்ளிக்காசுக்கு இயேசு கிறிஸ்துனுடைய உயிரோட மதிப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 30 வெள்ளிக்காசு. அது கூட வந்து சகரியா தீர்க்கதரிசி சொல்லியிருக்காரு பாருங்க, 11ஆம் அதிகாரம் வசனம் 12, 13. சகரியா 11ஆம் அதிகாரம் வசனம் 12, 13. நன்றாய் கண்டால் என் கூலியை தாருங்கள், இல்லாவிட்டால் இருக்கட்டும் என்று அவர்களுடைய சொன்னேன். அப்பொழுது எனக்கு கூலியாக 30 வெள்ளிக்காசை கொடுத்தார்கள். கர்த்தர் என்னை நோக்கி அதை குறைவிடத்தில் எழுதிவிடு என்றார். இதுவே நான் அவர்களால் மதிக்கப்பட்ட மேன்மையான மதிப்பு. நான் அந்த 30 வெள்ளிக்காசை எடுத்து அவைகளை குறைவனுக்கென்று கர்த்தருடைய ஆலயத்தில் எழுதிவிட்டேன். பாருங்க, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தைகள். இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாக 400-500 வருஷத்துக்கு முன்பாக சகரியாங்கிற தீர்க்க தரிசி வந்து எழுதப்பட்ட ஒரு விஷயங்கள் நடக்கும். இது எல்லாமே வந்து இஸ்ரவேல் மக்கள், யூத மக்கள் வந்து வாசிச்சிருக்காங்க. ஆனா தினமும் வேதாபாரகர்லாம் வந்து வாசிச்சிருக்காங்க. இதெல்லாம் நடந்து அவங்க கண்ணுக்கு முன்னாடி நடக்குது. ஆனா ஏன் அவங்க வந்து இன்னும் மனம் திரும்பலங்கிறது தான் என்னுடைய மிகப்பெரிய கேள்வி. ஏன் அவங்க வந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளல? ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஏன் அப்படின்னா அவங்க இடத்துல ஒரு பொய்யான ஒரு விஷயத்த பரப்பி விட்டாங்க பரிசேயர் சதுசேயர்கள். நாம பாக்கியவான்கள், ஏன்னா நாம வந்து விசுவாசிக்கிறோம். இந்த பூமிக்கு வந்து பாத்தீங்கன்னா மனுஷ ரூபத்துல வந்த நம்ம போல பாடுபட்டு சிலுவையை ஏந்தி கொண்ட இயேசு கிறிஸ்துவை நம்ம வந்து விசுவாசிக்கிறோம் தேவனுடைய குமாரன் என்று. நாம எப்படிப்பட்ட பாக்கியவான்கள். இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய மதிப்பு, அவருடைய உயிரோட மதிப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 30 வெள்ளிக்காசு. அப்பொழுது என் கூலியாகிய 30 வெள்ளிக்காசை நிறுத்தி கொடுத்தார்கள். கர்த்தர் என்னை நோக்கி அதை குயவன் கையில் எறிந்து விடு என்றார். இதுவே அவர்கள் என்னை மதித்த மேன்மையான மதிப்பு. பாருங்க, இந்த உலகத்துல இருக்கிற ஒட்டுமொத்த பேருடைய பாவத்தை சுமந்து தேய்க்கிறவருடைய மதிப்பு வந்து பாத்தீங்கன்னா 30. இங்கெல்லாம் நம்ம வந்து ஒரு சில பேர் வந்து இன்சூரன்ஸ் போடுவோம், ₹1,00,000 இன்சூரன்ஸ் போறோம் குறைஞ்சபட்சம். அப்போ நம்மளுடைய உயிரோட மதிப்பே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவா இருக்கும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிரோட மதிப்பு பாருங்க. இதெல்லாம் நம்ம வந்து உணரணும். இயேசு கிறிஸ்துவ பத்தி சொல்லணும். நம்மளை நாமே வைத்திருக்க கூடாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பத்தி நம்ம பிரதிஷ்டப்படுத்தணும். அடுத்ததாக சங்கீதம் 22வது சங்கீதத்துல கூட நம்ம கம்ப்ளீட்டா வாசிக்கும் பொழுது
அவருடைய கை காலில் ஆணி அடிக்கப்படுகிற விஷயத்த வந்து தாவீதின் மூலியமாக கர்த்தர் வந்து வெளிப்படுத்தியிருப்பார். அவருடைய சட்டை வந்து கிழிச்சு அதை வந்து சீட்டு போடுவாங்கிற விஷயத்த கூட வந்து பாத்தீங்கன்னா தாவீது மூலியமா கர்த்தர் வந்து இங்க வந்து வெளிப்படுத்தி இருப்பார். இதெல்லாம் வந்து நடக்குது. மத்தேயு 1 22, 23. இப்ப நான் சொன்ன விஷயம் எல்லாமே, இப்போ நான் சொன்ன நிறைய விஷயங்கள், அவர் வந்து ஆஹ் எங்க பிறப்பார், ஒரு கண்ணின் சாரி ஒரு கண்ணின் இடத்துல பிறப்பார், அவருக்கு வந்து இம்மானுவேல் என்ற பெயரிடுவாங்க, பெத்லகேம்ல பிறப்பார். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய காரியங்களை நான் உங்களுக்கு சொன்னேன், தாவீதினுடைய வம்சத்துல பிறப்பார். இது எல்லாமே புதிய பாட்டுல நிறைவேறிட்டு வர்றது, அதை பார்க்கலாம். மத்தேயு 1 22, 23 தீர்க்கதரிசியின் மூலயமா கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவள் என்னவென்றால், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். பாருங்க, இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டு காலத்துல அப்படிப்பட்ட ஒரு தீர்க்க தரிசன விஷயங்கள் நிறைவேறி வருகிறது. அதே போல பெத்லகேம் ஊர்ல தான் பிறப்பார் அப்படிங்கறது நம்ம வந்து முன்னாடி வாசிச்சோம். அதே போல மத்தேயு 2 வந்து வாசிக்கும் பொழுது, ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது, பாருங்க கிளியரா வந்து சொல்லிட்டாங்க, யூதாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது அப்படின்னு சொல்லிட்டு. அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா லூக்கா 2 கூட வாசிக்கும் பொழுது மீகா சொன்ன எல்லா தீர்க்க தரிசன வசனங்களும் வந்து பாத்தீங்கன்னா நிறைவேறிட்டு வருது. ஏன் அப்படின்னா அந்த டைம்ல வந்து நிறைய குழந்தைகள் வந்து இறந்து போகும். ஏன்னா இயேசு கிறிஸ்து வந்து ஒரு குழந்தையா வந்து பிறந்திருப்பார். ஏரோது ராஜாக்கு ரொம்ப பெரிய ஒரு கோபம் வந்துடும், என்ன தாண்டி ஒரு ராஜா வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா பிறந்த குழந்தைய 3 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைய எல்லாரையுமே வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வைப்பார். ஆனா இயேசு கிறிஸ்து வந்து பாத்தீங்கன்னா உயிர் பொழைச்சிருப்பார். சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மீகாவுடைய தீர்க்க தரிசன புஸ்தகத்துல வந்து இருக்கும். அதுதான் லூக்கா 2 வரைக்கும் நம்ம வந்து வாசிக்கும் பொழுது அது வந்து நிறைவேறி இருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஓசியா 11 கூட நம்ம வந்து வாசிக்கும் பொழுது, இஸ்ரவேல் இளைஞனா இருந்த போது, அதாவது நான் அவனை நேசித்தேன், எகிப்தில் இருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன். பாருங்க, எகிப்திலிருந்து ஏரோது ராஜா வந்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து வந்து பெத்லகேம்ல பிறக்கிறாரு. பெத்லகேம்ல பிறக்கும் போது ஏரோது ராஜா என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, எல்லாருமே கொலை பண்ணணும் அப்படின்ட்டு, எல்லா 3 வயசுக்கு கீழே பிறந்த எல்லா ஆண் குழந்தைகளையும் வந்து கொலை பண்ணணும் அப்படின்ட்டு சொல்றாரு. அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தேவதூதன் யோசேப்புக்கும் மரியாளுக்கும் வந்து தோன்றி, நீங்க வந்து இமிடியேட்டா இங்க இருக்காதீங்க, எகிப்துக்கு ஓடி போயிடுங்க அப்படி. அதே போல அவங்க எகிப்துக்கு ஓடி போய் பொழைச்சிக்கிறாங்க, அதாவது மறைஞ்சிக்கிறாங்க. திரும்பவும் வந்து எகிப்துல இருந்து அழைக்கிறார். அததான் வந்து சொல்றாரு பாருங்க, ஓசியா 11 இஸ்ரவேல் இளைஞனா இருந்த போது நான் அவனை நேசித்தேன், எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன். அந்த வசனம் அப்படியே மத்தேயு 2 நிறைவேறுது பாருங்க. மத்தேயு 2 ஏரோது மரிக்கும் காலம் வரைக்கும் அங்கே இருந்தான், எகிப்திலிருந்து என் குமாரனை வரவழைத்தேன் என்று தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. பாருங்க, அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஏரோது சாகுற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எகிப்துல தஞ்சம், ஒரு ரெஃப்யூஜியா இருக்கிறாங்க, தஞ்சம் புகுறாங்க. அதன் பிறகு ஏரோது இறந்ததுக்கு பிறகு அவங்க திரும்பி அவங்க ஊருக்கு வராங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா லூக்கா 4 நம்ம வந்து வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய ஆவியானவர், லூக்கா 4 கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் எல்லாமே பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன அனுப்புகிறார் அப்படின்னு சொல்றாரு. இந்த பழைய ஏற்பாட்டுல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம வந்து வாசிச்சோம். பழைய ஏற்பாட்டுல வந்து பாத்தீங்கன்னா அவர் என்னென்னலாம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு, ஏசாயா 61 கூட நம்ம வந்து வாசிச்சோம். அந்த வசனம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நிறைவேறுகிறது. எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா லூக்கா 4 வரைக்கும் வந்து வாசிக்கும் பொழுது அந்த வசனம் அப்படியே வந்து நிறைவேறுகிறது. அது மாத்திரம் இல்லாமல் ஏசாயா 35 நம்ம வந்து வாசிக்கும் பொழுது, ஏசாயா 35 வாசிக்கும் பொழுது, அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் காதுகள் திறமண்டு போகும் அப்படின்றாரு. எங்க?
ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு, இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு பிறகு இப்படிப்பட்ட ஒரு அதிசயம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நடக்கும். குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் காதுகள் திறவுண்டு போகும். அது வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு பெரிய அதிசயத்தை, அற்புதத்தை அவங்க வாழ்க்கையில நாங்க பார்த்ததே கிடையாது. ஆனா இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு பிறகு அப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தை எல்லாம் பாக்குறாங்க. வாசிக்கலாம். மத்திய 11ஆம் வசனம் 4:5 கூட இயேசு அவர்கள் மத்திய 11ஆம் வசனம் 4:5 கூட இயேசு அவர்களுக்கு பிரதித்தமாக குருடர் பார்வை அடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள். பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் இயேசு கிறிஸ்து மூலியமா அப்படியே நிறைவேறுகிறது. ஏசாயா 53ஆம் அவர் வந்து எப்படி காட்டி கொடுக்கப்படுகிறார், எப்படி வந்து மரணத்தை எய்ய போகிறார், எப்படி வந்து உயிர்த்தெழ இருக்கிறார் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் ஏசாயா 53ஆம் நம்ம வந்து வாசிக்க முடியும். மத்திய 27 அது அப்படியே வந்து பாத்தீங்கன்னா டிட்டோவா அங்க வந்து நிறைவேறுகிறது. சங்கீதம் 16ஆம் வசனம் 10 வாசிங்க. சங்கீதம் 16ஆம் வசனம் 10. என் ஆத்துமாவை பாதகத்தில் விதி, உன்னுடைய பரிசுத்தவானை அறிவை கண்டு காண ஒட்டேன். பாருங்க, பரிசுத்தவானுடைய அழிவை காண ஒட்டி. இந்த வசனம் வந்து பாத்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டின் காலத்துல அப்படியே நிறைவேறி. ஏன்னா இயேசு கிறிஸ்துனுடைய சரீரத்தை எங்க போச்சு, எப்படி யார் எடுத்துக்கொண்டு போனாங்கன்னே தெரியாது. எல்லாருமே வந்து தேடுறாங்க, மகதலேனாள் மரியாள் தேடுறாங்க. அந்த நேரத்துல தேவதூதன் தோன்றி அவர் தான் சொன்ன மாதிரி அவர் இங்க இல்லமா, அவர் உயிர் தெழுந்துட்டாரு. அவங்க அதுக்கு முன்னாடி கேக்குறாங்க, நீங்க அவருடைய பாடியை நீங்க எடுத்துட்டு போயிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு கொடுத்துருங்க. யாரு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து மறுரூபமா வந்து வராரு, உயிர் தெழுந்துட்டு அவர்கிட்டயே வந்து போய் கேக்குறாங்க. அதுக்கு பிறகுதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க மகதலேனாள் மரியாள் வந்து கண்ணு திறக்கப்படுகிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய அழிவை யாருமே பார்க்கலாம். அவங்க மரணத்தை பார்த்தாங்க, அவருடைய சரீரம் எங்க போச்சுங்கிறது யாருக்குமே தெரியல, கேள்விக்குறி. அதாங்க சொல்றாரு, என் ஆத்மாவே பாதாளத்தில் விடு. பாதாளத்துல 3 நாள் தான் அவரால் இருக்க முடிஞ்சு. பாதாளமே கொள்ளல. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் வந்து பரிசுத்தமானவர், நித்திய பிதா. பிதாவாகிய தேவன் அவரை உயிர்த்தெழ பண்ணிட்டார். என் ஆத்மாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தமான அழிவை காண ஒட்டீர். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் வசனம் 31 கூட, அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் வசனம் 31 கூட, அவன் கிறிஸ்துவனுடைய ஆத்மா பாதாளத்திலே விடப்படவில்லை என்றும் முன்னறிந்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்து அப்படி சொன்னான். பாருங்க, பாதாளத்துல இங்கே வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து நிறைவேறுகிறது. அடுத்ததா கூட நம்ம வந்து வாசிக்கலாம். 3வது நாள்ல வந்து பாத்தீங்கன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து உயிர் தெழுவார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஓசியா அப்படிங்கிற தீர்க்கதரிசி வந்து பாத்தீங்கன்னா ஊழியக்காரர் அவர் முன்னாடியே சொல்லியிருக்கிறார். ஓசியா 6ஆம் வசனம் 2 கூட நம்ம வந்து வாசிக்கும் பொழுது, 2 நாட்களுக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார், 3ஆம் நாளில் நம்மை எழுப்புவார், அப்பொழுது நாம் அவருக்கு முன்பாக உழைத்திருப்போம். பாருங்க, இந்த வசனம் 3வது நாள்ல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ பிதாவாகிய தேவன் உயிர்த்தெழ பண்ணுவாருங்கிற விஷயத்த கூட வந்து பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டின் காலத்துல நம்ம வந்து வாசிக்கிறோம். அது புதிய ஏற்பாட்டிலையும் வந்து நிறைவேறுகிறது. 1 கொரிந்தியர் 15ஆம் வசனம் 3-4 கூட வாசிக்கும் பொழுது, 1 கொரிந்தியர் 15ஆம் வசனம் 3-4 கூட நம்ம வந்து வாசிக்கும் பொழுது, நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமான ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து. இங்க வந்து அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து கொரிந்து சபைக்கு எழுதுகிறார் வேத வாக்கியங்களின்படி. ஏன்னா எல்லாருமே வேத வாக்கியத்தை வந்து படிச்சிருக்காங்க, வேத பாருங்க எல்லாருமே படிச்சிருக்காங்க. ஓசியா புஸ்தகத்துல இருக்கிற அந்த வார்த்தையை கூட படிச்சிருக்காங்க. அப்போஸ்தலனாகிய பவுலும் படிச்சிருக்கிறார். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அத வந்து இன்டைரக்டா சொல்றாரு. அதாவது வேத வாக்கியங்களின்படி ஓசேயால இருக்கிற அந்த வார்த்தையின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து இருக்கிறார். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு உதாரணம். அவரு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பத்தி குறித்த எல்லா தீர்க்க தரிசன வார்த்தைகளும் கரெக்டா நிறைவேறிட்டு வருது. இன்னும் நமக்கு நிறைவேற வேண்டிய தீர்க்க தரிசன விஷயங்கள் இருக்கு. பழைய ஏற்பாட்டின் காலத்துல நிறைய தீர்க்க தரிசன வசனங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து நிறைவேற்றி கொண்டு வருகிறார். நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப 2வது வருகை, அதாவது இயேசு கிறிஸ்து வந்து திரும்ப வர இருக்கிறார். அதற்காக நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கணும்.
பழைய பழைய ஏற்பாட்டின் காலத்துல எப்படி வந்து மக்கள் வந்து இயேசு கிறிஸ்துவனுடைய வருகைக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களோ அதே போல நாமளும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அவங்க என்ன நினைச்சாங்க அப்படின்னா, ஒரு பெரிய ராஜ குடும்பத்துல ஒரு ஒரு கிங்க அதிபதியா வர போறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்க வந்து வேதாகமத்தை வாசிக்கிறாங்க தவிர அவங்க உணரல. ஆனா அவர் வந்து வந்து ஒரு சாதாரணமான ஒரு தச்சனுடைய குடும்பத்துல வந்து பிறந்து வளர்ந்து நமக்காக மரித்து உயிர் தெரிந்தார். நமக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இரண்டாவது வருகையில வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் ஒரு தச்சனா வரமாட்டார். நல்லா யோசிச்சுக்கோங்க. நல்ல ஒரு சாதாரணமான ஒரு ஏழை குடும்பத்திலயும் அவர் வந்து பிறக்கிற மாதிரி வரமாட்டார். நம்மளை நியாயம் இருக்கிற மாதிரி ஒரு ராஜாவா வருவார். ஒரு பெரிய படையோடு வருவார் நம்மளை நியாயம் தீர்க்க. நாம திரும்பவும் போயிட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தச்சனா பிறந்து நம்மளுடைய பாவங்களை மீட்டு வருவார் அப்படின்னு தயவு செஞ்சு நினைச்சிடாதீங்க. இதுக்கப்புறம் வந்து அவர் வந்து ஒரு ராஜாவா தான் வருவார். அப்போஸ்தலர் நடபடிகள் 1:11 வாசிக்கும் பொழுது, அப்போஸ்தலர் நடபடிகள் 1:11 இந்த இயேசுமானவர் எப்படி உங்க கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். மத்தேயு 24:30 கூட, மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிற பூமி உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். முன்னாடி வந்தவர் வந்து பாத்தீங்கன்னா, முன்னாடி இயேசு கிறிஸ்து வரும்பொழுது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஆரவாரம் இல்லாம ஒரு சாதாரணமான ஒரு மனுஷனா ரூபத்துல வந்தாரு. ஆனா இப்போ அத நாம எதிர்பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதிர்காலத்துல மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை நம்ம பூமியில இருக்கிற எல்லா கண்களும் அவரை பார்க்கும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்க அப்படி சொல்றீங்க, ஆனா வேதாகமத்துல திருடனை போல வருவாங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு என்ன மீனிங்? திருடனை போல வருவாருங்கிறது எதுக்கு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருடன் வந்து பாத்தீங்கன்னா, நான் உங்க வீட்டுல திருட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வரமாட்டான். சொல்லாம நம்ம எப்போ இதெல்லாம் நல்லா தூங்கிட்டு இருக்கோமோ, நமக்கு நம்ம அப்படியே கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருக்குமோ அந்த டைம்ல தான் வரும். இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையும் அப்படிதான் இருக்கும். நம்ம எதிர்பார்க்காத டைம்ல இருக்கும். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா திருடனை போல வருவாங்க அப்படின்ட்டு சொல்றாங்க தவிர, ஆனா இயேசு கிறிஸ்து வரும்பொழுதே எல்லாருமே பார்ப்போம் ஆரவாரத்தோடு. பாருங்க, மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். பாருங்க, இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து திரும்பவும் ஒரு மனுஷனா வந்து நமக்காக பாடுகளை பட்டு அவர் சிலுவையில போகணும் அப்படிங்கிறது இல்ல, ஆல்ரெடி பண்ணிட்டார். இதுக்கப்புறம் நியாய தீர்ப்பு தான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிற அனைவரும் வந்து பாத்தீங்கன்னா பிழைக்க வாய்ப்பு இருக்கு, அதிக வாய்ப்பு இருக்கு. 1 தெசலோனிக்கேயர் 4:16-17 கூட நம்ம வந்து வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 4:16-17 ஏனெனில் கர்த்தர் ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மறைத்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமா எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தீர்க்கதரிசன விஷயங்கள், இனிமேல் நடக்க இருக்கிற ஒரு விஷயங்கள். இது வரைக்கும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டின் காலத்துல இயேசு கிறிஸ்துவை குறித்து சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தைகள் எல்லாமே நிறைய விஷயங்கள் இந்த புதிய ஏற்பாட்டுல நிறைவேறிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறித்து நம்ம பார்த்தோம். புதிய ஏற்பாட்டில நமக்கு கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசன விஷயங்கள் இனிமே நடக்கிறதுக்கு ஒரு விஷயத்தை தான் வந்து பாத்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டுல தீர்க்க தரிசனமா ஊழியர்கள் அப்போஸ்தலர்கள் மூலியமா இன்னும் மற்ற ஊழியர்கள் மூலியமா வந்து சொல்லியிருக்காங்க. அது என்ன சொல்லியிருக்காங்க, இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை எப்படி இருக்குன்னு சொல்றாரு பாருங்க. 1 தெசலோனிக்கேயர் 4:16 ஏனெனில் கர்த்தர் ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் பாருங்க, கிறிஸ்துக்குள் மரிச்சவங்க ஃபர்ஸ்ட் பூமியில இருந்து எழுந்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது கூட நம்ம வந்து வாசிக்கலாம். நான் கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சுட்டு போறேன், ஏன்னா நமக்கு டைம் இல்லை, நிறைய வசனங்கள் இருக்கு. வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் வசனம் 11-15 வரைக்கும் நம்ம வந்து வாசிக்கும் பொழுது, வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் வசனம் 11-15 பின்பு பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன்.
அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மருத்துவராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன, யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படியே நியாய தீர்ப்படைந்தார்கள். அதாவது நிறைய புஸ்தகங்கள் திறக்கப்படுகிறது. அதுல ஜீவ புஸ்தகம் சொல்லிட்டு ஒரு புஸ்தகம் இருக்கு. அதுல பேர் எழுதப்படாதவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே நரகத்துல போயிட்டாங்க, அக்னி கடல்ல போயிட்டாங்க. அவங்கள அந்த ஜீவ புஸ்தகத்துல யாரு பேர் எழுதப்பட்டிருக்கோ அவங்க மாத்திரம்தான் வந்து பாத்தீங்கன்னா அதுக்குண்டான பலனை வந்து அனுபவிச்சாங்க. அதாங்க சொல்றாரு, யாரும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படி நியாய தீர்ப்படைந்தார்கள். பாருங்க, இந்த பூமியில நாம வந்து நல்லது பண்ணோம் அப்படின்னா, கர்த்தரை விசுவாசிச்சு நல்லது பண்ணோம், அவருடைய அடிச்சுடின் பிரகாரம் நடந்தோம் அப்படின்னா நம்மளுடைய பேர் எப்பவுமே ஜீவ புஸ்தகத்துல இருக்கும். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தைகள். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. ரோமர் 8:19-21 கூட வந்து வாசிக்கும் பொழுது, மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோட காத்து கொண்டிருக்கிறது. பாருங்க, இந்த உலகத்துல நாம மட்டுமே கத்தரை வந்து நம்மள ஒரு மனுஷன் மாத்திரமே வந்து பாத்தீங்கன்னா சிரிச்சிக்கல, மிருக ஜீவனங்களை சிரிச்சிருக்காரு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த புல்வெளி மரங்கள் எல்லாத்தையுமே வந்து சிருஷ்டிச்சு இருக்கிறாரு. ஆனா மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா இதை அழிச்சு கொண்டு நிறைய இந்த உலகத்தை இந்த பூமியை வந்து பாத்தீங்கன்னா கெடுத்து போட்டுட்டு இருக்காங்க நிறைய பேர். அந்த சிருஷ்டிகள்ல வந்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகைக்கு நாம ஒரு சாதாரணமான ஒரு மனுஷங்க இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகைக்கு எதிர்பார்க்கிறத விட மற்ற ஜீவராசிகள் பிளான்ட், அதாவது மரம் செடி கொடி இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்காங்க. அதுதான் இங்க சொல்றாரு பாருங்க, மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோட காத்து கொண்டு இருக்கிறது. சூரியன் சந்திரன் கூட அதுல அடங்கும். மக்கள் அதை போய் வணங்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட சிருஷ்டியானது கூட வந்து பாத்தீங்கன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகைக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு. வெளிப்படுத்தின விசேஷம் 21:22 வந்து பாத்தீங்கன்னா இனிமே எந்த ஒரு பாவமும் இருக்காது, கவலையும் இருக்காது, வலி இருக்காது, மரணம் இருக்காது, துன்பம் இருக்காது, துயரம் இருக்காது. எப்பவுமே நம்ம வந்து சந்தோஷமா இருக்கலாம். எபிரேயர் 12:2 ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களா இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். நம்ம ஒரு சில படத்துல எல்லாம் பார்க்கலாம், திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில மேஜிக் மேன் மாதிரி தோணுவாங்க, நம்மள வந்து ஒருத்தர் வந்து காப்பாத்துவாரு அப்படின்ட்டு. ஆனா இயேசு கிறிஸ்து அப்படின்னு திடீர்னு தோன்றல. ஒரு சாதாரணமான ஒரு மனுஷன் ஒரு தாயினுடைய கர்ப்பத்துல எப்படி வந்து பிறக்கிறானோ அதே போல கர்த்தராகி இயேசு கிறிஸ்து வந்து பிறக்க வைக்கிறார். அதான் சொல்றாரு, ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரா ஆனார். அடுத்ததாக கூட நம்ம வந்து வாசிக்கும் பொழுது கடைசியா ஒரே ஒரு வசனத்தை வாசி நான் முடிச்சிடறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 22:13 நான் அல்பாவும் உமைகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். பாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க 2000 வருஷத்துக்கு முன்னாடிதான்ப்பா வந்தாரு, அதுக்கு முன்னாடியே திருவள்ளுவர் வந்து இருக்கிறார். அவங்களுக்கு தெரியுமா இந்த உலகத்துல உள்ளவங்க எல்லாருமே படைச்சது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, பிதாவாகிய தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கொண்டு எல்லாமே உருவாக்கி இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாது. ஆனா நமக்கு நம்ம வேதத்தின் பிரகாரம் நாம இன்னைக்கு நிறைய விஷயங்களை வந்து கற்றுக்கொண்டோம். அல்பாவும் ஒமேகாவும் அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் எண்டு, அவருக்கு முடிவே கிடையாது. ஆதி மந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமா இருக்கிறார். இன்னைக்கு நம்ம என்ன விஷயம் அப்படின்னு மெயினா கற்றுக்கொண்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உலகத்துல நிறைய பேர் இந்த டிசம்பர் மாசம் வந்துச்சுனாலே கிறிஸ்துமஸ் அப்படிங்கிற ஒரு விழாவை செலிப்ரேட் பண்ணுவாங்க. அது நம்ம வேதாகமத்துல இல்ல. நம்ம ஒவ்வொரு வருஷமா அது ஏன் செலிப்ரேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழாக நான் வந்து உங்களுக்கு சொல்லிட்டு இருப்பேன். ஆனா இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய தீர்க்க தரிசன விஷயங்கள், அவரை குறித்து உண்டான பழைய ஏற்பாட்டுல உண்டான தீர்க்க தரிசன விஷயங்கள் புதிய ஏற்பாட்டின் காலத்துல எப்படி நடந்து முடிஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறித்து ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒவ்வொரு வசனத்தையும் நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதை எடுத்து நீங்க போய் தியானிச்சு பாருங்க. நல்லா நம்ம வேதத்தை படிக்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேல இருக்கிற விசுவாசம் நமக்கு இன்னும் அதிகமா தான் இருக்கும் தவிர அது குறையவே குறையாது. அது மாத்திரம் இல்லாம ஓகே, நமக்கு வந்து ஒரு ப்ரூஃப் கிடைச்சிச்சு, பழைய ஏற்பாட்டின் காலத்துல இருந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் எல்லாமே புரியுதுன்னு பாட்டில்ல
சூப்பரா நிறைவேறிட்டு இருக்கு. இப்ப நம்ம பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, புதிய ஏற்பாட்டின் காலத்துல இருக்கிற தீர்க்க தரிசன வார்த்தைகள் கண்டிப்பா நிறைவேறுங்கிற அந்த விசுவாசத்தோட நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிக்ஷையில நம்ம தொடர்ந்து பிரயாணிப்போம். கர்த்தர் தாமே நம் எல்லாரையும் வந்து பாத்தீங்கன்னா ஆசீர்வதிப்பாராக. பொறுமையை கேட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி. கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார்.